காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தன் மறைவை அடுத்து பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தற்போது குமரி அனந்தன் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய தமிழிசை இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். முன்னாள் ஆளுநர் தமிழ் சவுந்தரராஜனுக்கு அவர் ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் ஆசிரியர் லிபிகா விவரம் என்ன? காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தன் மறைவையொட்டி பல்வேறு திரை பிரபலங்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருக்கின்றனர். தற்போது தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தற்போது குமரி அனந்தன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். இணைகிறார் செய்தியாளர் லிபிகா விவரம் என்ன? காங்கிரஸ் கமிட்டியினுடைய முதுபெரும் தலைவரும் தமிழிசை சவுந்தரராஜனின் தந்தையுமான குமரி அனந்தன் வயது மூப்பு காரணமாக நள்ளிரவு இயற்கை எய்தினார். இந்த நிலையில் அவருடைய உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் நேரில் இன்று காலை முதலே அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தற்போது மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இலக்கிய செல்வர் என அழைக்கப்பட்ட குமரி அனந்தன் நாடாளுமன்றத்தில் முதலில் தமிழ் பேசியவர் ஆவார். அதே போன்று 5 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பதவி வைத்திருக்கின்றார். 1996 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டவர். தொடர்ந்து கலித்தொகை, இன்பம், படித்தேன், கொடுத்தேன், நல்லாட்சி தந்த நாயகன், காமராஜ் நூல்களை போன்றவற்றை எழுதியிருக்கின்றார். தொடர்ந்து அவருடைய மறைவு என்பது தமிழகம் முழுவதுமே ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக வலைதளங்களிலேயும் தற்போது அதற்கு இரங்கலை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்போது தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தேவப்பிரியன், நன்றி லிபிகா.